ப்ரோ எவனாச்சும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க என்னதான் ப்ரோ ஆச்சு ப்ரோ வார் நிறுத்திடும் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ வேற எதுவும் நடக்கலத்துல வார் நிறுத்தா பட்டாது நிறுத்தி வைக்கப்பட்டது வார் இஸ் ஆன் ஹோல்ட் செய்யப்பட்டது பல டீம்கள் பல பிளேயர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அவ்வளவுதான் ப்ரோ அது கேமரா என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அஞ்சு வண்டி எது கண்ணு கட்டி தூரம் வண்டி கிடைக்கலையா எந்த டீம்ல ப்ரோ ஹாக்க ரெண்டு டீம்ல கைஸ் ரெண்டு டீம்ல ப்ரோ சைலன்ஸ்லயே வச்சிருக்கதான் ஹைப் யார் யாருன்னு சொல்லுங்க எவனோ பண்ணதுக்கு வார் ப்ரோ எல்லாருமே அதாவது நேற்று சாய் கோஸ்ட் ராட்ரிக்கு எல்லாருமே மீட்டிங்ல இருந்தாங்க ஓகேவா எல்லாருமே வேணாம் ப்ரோ தேவையில்ல நீங்க வேணா சாய் கோஸ்ட் இருப்பான் லைவ் வருவான் லைவ் வந்து கேட்டுக்கோங்க நேற்று நைட்டு என்ன ப்ரோ இண்டிவிஜுவல் மீட்டிங் நடந்துச்சா இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சா ப்ரோ என்ன ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் மதன் ப்ரோட்ட சொல்ல வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்களே கேட்டுங்க அவனுங்களே விருப்பப்படுறாங்க வேணாம் ப்ரோ சொல்ல வேணாம் அப்படின்றானுங்க அவனுங்க வேணாம் ப்ரோ சொல்ல வேணாம் நம்ம எப்பயும் போல இருந்துடலாம் அப்படின்றானுங்க அவனுங்களாம் இப்போ நானா தனியாக எடுத்தாவே அந்த முடிவு எடுப்பேன் இப்போ அவனுங்களாம் அதை சொல்கிறானுங்க சரி விடுங்க ப்ரோ இதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு அப்போ நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் நான் நீங்கள் உங்கள் நம்பிக்கைலாம் நீங்கள் கேட்டுக்கோங்க சாய் கோஸ்ட் லைவ் வருவான் ராட்ரிக் லைவ் வருவான் அவன்கிட்ட போய் கேட்டுங்க அவனுங்களாம் வேணான்றானுங்க வேணாம் ப்ரோ விடுங்க எல்லாரும் வந்து இது பண்ணுறதுக்கு இது கஷ்டம் தான் நீங்கள் வார் நிறுத்திக்கோங்க அப்படின்ட்டாங்க அவங்க அவனுங்களே சொல்லிட்டானுங்க ஜெயிக்கிற அவங்க ஸ்லாட் ஒன்ல இருக்க அவங்களே சொல்லிட்டாங்க நிறுத்திக்கோங்க ப்ரோ அப்படின்னு நான் கேட்டேன் வார்லாம் சஸ்டெயின் பண்ணிக்கிங்களாடா சூப்பர் சாட்லாம் வராது பரவாயில்ல அப்படின்னு பரவாயில்ல ப்ரோ பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பிரியா கேமிங் இந்த கேமிங் இந்த மேட்ச் கில்லே வேணாம் பிரியா கேமிங் உங்க மேல நம்பிக்கையே இருக்கு போயிடுச்சு இந்த மேட்ச் நம்ம வெற்றி பெறணும் வெற்றி பெற்றதா மறுபடியும் நம்பிக்கை சரி ஓகே இந்த மேட்ச் வின் பண்ணிடலாம் தல மக்கள் மேல நம்பிக்கை வச்சு சொல்லு தல இல்ல ப்ரோ நீங்க கொடூரமானவங்க ப்ரோ நீங்க போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ரிப்போர்ட் அடிப்பீங்க அது வேணாம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண மாட்டீங்க அது வேணாம் தல நல்லா இருக்காது என்ன இருந்தாலும் நம்ம கூட ஒரு நாள் இருந்துட்டானுங்க யாருக்காவது கெடுதல் நினைச்சா கெடுதல் நினைக்கவும் நான் ரொம்ப நம்புறேன் வேணாம் நானே உங்களை ப்ரொவோக் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் நாட் குட் ஏற்கனவே நான் இல்லாதப்பயே நீங்க ஒரு வேலை பார்த்தது எவ்வளவு பெரிய வேலை இதா போச்சு வேண்டாம் என்ன பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நடத்தி வந்துடா love from Dubai whatever decision you take will support bro last set us right oh thank you so much for 25 AED bro நான் எல்லாத்தையும் கேட்டு தான் டிசிஷன் எடுத்தேன் நான் ஒருத்தனா எடுக்கல எல்லாத்தையும் கேட்டு தான் எடுத்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு நடத்திக்கலாம் சரியா டைம் கொஞ்சம் கொடுங்க கொஞ்ச நாள் கழிச்சு நடத்திக்கலாம் எனக்கு ஒரு சீசன் இந்த சீசன் விட்டுருங்க நான் கண்டிப்பா வில் கொஞ்சம் ஒரு 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 2 மாசம் இல்லைன்னா ஒரு 40 நாள் கழிச்சு ஐ வில் டூ இதெல்லாம் கொஞ்சம் ஹீட்லாம் கொஞ்சம் அமைதியாகட்டும் அடங்கட்டும் அடுத்த தடவை இந்த தடவை எல்லாமே கரெக்டா பண்ணேன் ஒண்ணுதான் தப்பு பண்ணிட்டேன் ஒற்றுமை நட்பு சொல்லி கொடுக்காம விட்டேன் அடுத்த தடவை ஒற்றுமை நட்புலாம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன்
பிரியா கேமிங் கார் தெரியுதா பிரியா கேமிங்? இங்க வாங்க வாங்க இதுல போலாம் வாங்க. இங்க வாங்க இதுல போலாம் நம்ம மாத்திடலாம் வாங்க. நான் எப்படி வருது? ஐயோ சரி பரவாயில்ல கீழே பாருங்க கார் இருக்கும் பாருங்க. ஐயோ நான் கவனிக்கல. இல்ல நான் இங்க இருங்க நான் கார் இருந்தா எடுத்துறேன் நான். அப்கிரேட்லாம் இருக்கு ஓடி முடியல என்ன பண்றது? Final call. All passengers should be on board immediately. இப்போ டீம்மேட் சைட்னாலயா இல்லை ஹேக்கர்னால ரெண்டுமே ஹேக்கும் இருக்கு இதுவும் இருக்கு. ரெண்டு பிரச்சனையும் ஒரு லைவ்லேயே மாட்டிக்கிட்டான் ஒருத்தன், ரெண்டாவது ஆஃப்லைன்லேயும் மாட்டிக்கிட்டான், எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன். சொன்னா அப்புறம் யூடியூப் கரியரே போயிருந்தார். அது வேணும் அவசரம் சைபர். என்கிட்ட கார் இருக்கு, கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் ஈவலு எப்படா மேட்ச் மேக்கிங் பண்ண வரியா? இவனுக்கு இதோட இது இருக்காடா ஈவலு? அவர் ஏதோ அட்டாக் டைட்டன் எடுத்தாரு. அப்ப ஈவென்ட் ரீகால் கண்டல ஹீல் பண்றா ஈவலு. டைட்டன் வேணாடா நான் யூஸ் பண்றது இல்ல, நீ வச்சுக்கடா. பேசுறது கேட்கல. பிரியா நீ கார் எடுத்துட்டீங்களா நீங்க? எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். வாங்களேன் சீக்கிரம் வாங்க போலாம். இன்னும் உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க. இங்க வந்து ஐயோ சாரி கைஸ் அம்மா. ப்ரோ நல்லா ப்ளே பண்ண டீமை எடுத்துட்டு அவுட் சைட் டீம்ஸ் வந்தால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்காது ப்ரோ. இது கான்ட்ரவர்சி அதனால இல்லை தலை ஐய நீங்கள் புரிஞ்சுக்கிற பாருங்க. என்னன்னா இங்கே பாருங்களேன், இப்போ இருங்க நான் கிளியர் கட்டாக யார் என்னன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் பொதுவாக சொல்கிறேன் ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. இப்போ நம்ம வார் போடுறதுனால மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வியூஸ் ட்ராப் ஆகுதுல்ல ஓகேவா? அவங்கெல்லாம் என்ன அவங்க சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி ஒரு போர்வையில் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து நீ இதை பண்ணு, இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணு, நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணு, நான் உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணி இவனுங்க அந்த வேலை பார்க்குறானுங்க. புரியுதா? உள்ளார இருந்து துரோகம் பண்ணுறானுங்க. துரோகன்றது பெரிய வார்த்தை. லைக் உள்ளார இருந்து இந்த எச்ச வேலை பொட்டத்தனம் வேலை பார்க்குறானுங்க. பொட்டைக்கு பிறந்த பொட்டையனுங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால நான் வந்து இதெல்லாம் தப்பா இருக்குது. இப்போ நம்ம டீமா இருக்கோம் சரியா? நம்ம டீமா இருந்தா நம்ம தானே எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நமக்குள்ள எவனோ ஏதோ ஒரு அடிச்சுக்கிறான், நமக்குள்ள ஏதோ வேலையை காட்டுறான் அப்படின்னா அப்ப அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அர்த்தமா? ஏன் இப்படி பண்றான், இவன் ஏன் இந்த வேலையை காட்டுறான், இதனால இவனுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது மாட்டிக்கிறானுங்க. உங்களுக்கு புரியுதா? ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல கேவலமான ராஜா காலத்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி என்கிட்ட மாட்டிட்டானுங்க. எப்படி மாட்டானுன்னா எல்லாரும் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு மிரட்டும் போது அவங்களே ஊற்றிட்டாங்க. ஆமாம் ப்ரோ இவர் தான் சொன்னார், இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதனால நான் அதை பண்ணேன்.
இப்போ நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணால் பொட்டை வேலை பார்க்குற பொட்டையனை நம்ம கூட வச்சுருந்தா என்ன ஆகும்? அந்த பொட்டையை என்ன பண்ணுவான்? கடைசி வரைக்கும் பொட்டை வேலை பார்ப்பானா? அதாவது எதிரியை கூட எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, எதிரியை கூட மதிச்சிடலாம், துரோகி பொட்டையனை மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். இந்த பொட்டையை என்ன பண்ணுவான்னா கடைசி வரைக்கும் பொட்டை வேலை பார்ப்பான். அவன் தானும் பொட்டை, பண்ணுற வேலையும் பொட்டை, பொட்டைகள்லாம் பொட்டை, பொட்டையோ பொட்டை அப்படியே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்போம். இப்போ அந்த பொட்டையை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? நீங்கள் ஆல்ரெடியே ஒரு பிரச்சனைக்கே நீங்கள் அடிச்சு அடியில் நிறைய பேர் பிரச்சனையாகி போச்சு. இப்போ நீங்கள் இந்த பொட்டையை நான் இந்த பொட்டையை இந்த வேலை பார்த்தோம் அப்படின்னு காமிச்சா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவீங்க? போய் நீங்கள் அடிச்சு அடியில் அவனை மொத்தமாக முடிச்சு விட்ருவீங்க. நம்ம ஏன் இன்னொருத்தனை முடிச்சு விட்ட ஒரு மட்டமான ஒரு பழி சொல்லி நமக்கு ஆகணும்? தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும்? அமைதியாக அவனை ஒதுக்கிடணும். அவனை ஒதுக்குனா என்ன ஆகும்? இவன் தான் அந்த பொட்டையை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு மொத்தமாக வாரையை ஒதுக்கிட்டா யார் என்னன்னு தெரியாது. அவ்வளோதான். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், வேற ஒன்றும் இல்லை. அதான் மொத்தம் வார ஒதுக்கி விட்டேன் திருட்டுன்னு. இப்போ நரேன் வந்து அன்றைக்கி வந்து அழுவாத குறையில் பேசிட்டு போனான். அண்ணா எனக்கு சூப்பர் சாட் போடுவாங்க, அந்த சூப்பர் சாட் போடுறவங்கள்ட்டலாம் போய் சூப்பர் சாட் போடாதீங்க, மெம்பர்ஷிப் போடாதீங்க, அவனுக்கு அவன் அழியட்டும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய எச்சத்தனம். அந்த பொட்டை எவ்வளோ பெரிய பொட்டையன் இன்னொருத்தனுக்கு வர சூப்பர் சாட்டு இன்னொருத்தரோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறான்னா அந்த பொட்டையன் எவ்வளோ பெரிய கன்னிங் பொட்டையனாக இருப்பான். அந்த பொட்டையன் இருக்கலாமா? இதில் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. அந்த பொட்டையன் கரெக்டாக இல்லையா? இப்போ நிறைய ஒன்றும் பணக்கார பையன் கிடையாது. அவன் வந்து கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாம் வேஷம்லாம் போட்டு எல்லாமே பண்ணி லைவ் போட்டு காலிலேருந்து 15 மணி நேரம் லைவ் போட்டு உங்கள்கிட்ட நேர்மையாக தான் அவன் வேலை செஞ்சான். கரெக்டா இல்லையா? அந்த அவனுக்கு வர வேண்டியதை ஒரு பொட்டையன் போய் தடுக்கிறானா அந்த பொட்டைய எவ்வளோ கன்னிங் பொட்டையனா இருப்பான். ஆமாவா இல்லையா? இப்போ இதை நிறைய விட்டுருங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை ஒருத்தன் போய் வந்து இல்லை இவனுக்கு கொடுக்காதீங்க, அந்த மாதிரி கொடுக்காதீங்க, வேணாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கே நிறைய நடந்திருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து கண்டிப்பாக கிடைக்காம போயிருக்கும். அதுக்கு ஒரு காரணம் ஒரே ஒருத்தனா இருப்பான். கரெக்டா? அந்த பொட்டத்தே பசங்க தான் இந்த வேலையை காட்டிடுவானுங்க இப்போ. கரெக்டா? இப்போ அந்த பொட்டையை நம்ம கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வார நிறுத்தினேன். நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம மட்டும் வளரக்கூடாது, எல்லாரும் வளரணும். அவங்களுக்கு சூப்பர் சாட் போடுங்க, அவங்களுக்கு மெம்பர்ஷிப் போடுங்க, பரிசை வாங்கி அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் 4 பேர் பிரித்து எடுத்துக்கோங்க. நாம் ஒரு ஜெனரஸாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பொட்டையனுக்கு என்ன பண்ணுறானுங்க? அவனுக்கு எது கொடுக்காத, இவனுக்கு எது கொடுக்காத, அவனுக்கு மனைவிக்கு மெம்பர்ஷிப் போடாத, அவனுக்கு இதை கொடுக்காத, அதை கொடுக்காத அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன வேலை பார்க்குறானுங்க? நம்மளோட ஒரே ப்ளஸ் என்னது? பிக்கஸ்ட் ப்ளஸ். நம்ம எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்குவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம், எல்லாரும் நம்ம கூட ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த பொட்டையனுங்க அவனுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தோக்கணும், கூட இருக்கிறவங்களே தோக்கணும்னு பொட்டைத்தனம் பண்ணுற பொட்டை வேலையாகிறானுங்க. அப்போ என்ன பண்ணோம்? அப்படி இருக்கவன் நமக்கு எதுக்கு? அதனால தான் வேணான்ட்டேன். வேற எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நிறையனுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க, நிறையனுக்கும் சம்பாரிச்சு அவங்க அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அவன் சொன்னான் அன்றைக்கி அம்மா கிட்ட போய் நான் வந்து வருத்தப்பட்டேன், அப்பயே அவங்க அம்மா சொன்னாங்க போய் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இல்லத்துல ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தில் போய் ஒரு பிரெட் வின்னிங் சம்பாரிச்சு சாப்பிடணும்னு ஒருத்தவங்க வந்து நிறைய கோடீஸ்வரனா இல்லை நிறைய ஏதாவது வேலை செய்கிறானா, ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு 10,000 20,000 வந்தால் அவன் என்ன கோட்டை கட்டிட்டு போகிறானா? சரி அவங்க அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான், அவ்வளோதான் அவன் சிம்பிள். சரியா? அவனோட வாழ்வாதாரத்தை ஒருத்தன் கெடுக்கிறானா அந்த பொட்டையை இருக்கணுமா இருக்கக்கூடாதான்? முன்னாடி டைட்டன் நீங்களே முடிவெடுங்க. அந்த மாதிரி ஒரு பொட்டையை நமக்கு தேவையா? இன்னொருத்தனோட வாழ்வாதாரத்தில் கெடுக்கிற இந்த பொட்டையை நமக்கு எதுக்கு? எச்ச வேலை அடிக்கட்டுமா? ஃபுல்லா பொட்டை வேலை, எச்சக்கு எச்ச ஜார்ஜோ பையன் வேலை. பாவம் தானே. எல்லாருமே வந்து என்ன கோடிக்கா சம்பாதிக்க போறாங்களா? எல்லாருமே அதனா என்ன கோடிக்கா சம்பாதிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க பாவமா எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் ஏதோ ஒரு பீக் வர முடியுமான்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க.
அதுதான் இங்க பிரச்சனையே. வா, நீ வந்து சந்தோஷமா என்ன வேணா வாங்கிக்கோ, அது ஒன்னொன்னு நீ போ. இன்னொருத்தனுக்கு வாங்கி கொடுக்காத சொல்லக்கூடாது. நீ யாரு அவனோட லைஃப்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு? உனக்கு அவனை பிடிக்கலையா, ஒதுங்கி நில்லு, அதோட நிப்பாட்டிக்கணும். உங்களுக்கு டிஎன் மில்லர் தெரியும்ல, எவ்வளோ பெரிய எவ்வளோ சூப்பர் சாட் ப்ரோ, 1000 மெம்பர்ஷிப்பு, இந்த மாதிரி ஸ்பான்சர்லாம் கிடையாது, எவ்வளோ பயங்கரமான ஸ்பான்சரு அவரு. இதே மாதிரி ஒரு பொட்டை தான் ஒரு வேலை பார்த்துச்சு. பிசி வாங்கி கொடுங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, சூத்து வாங்கி கொடுங்க, எனக்கு குஞ்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஸ்கேம் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மைண்ட் பீஸே போய் அவர் வந்து இனிமேல் நான் வரவே மாட்டேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவர் போனதுனால எல்லாருக்குமே நஷ்டம். ஒரு ஸ்பான்சர் போன, அவர் அவ்வளோ பெரிய ஸ்பான்சர் போனதுனால எல்லாருக்குமே நஷ்டம். அதனால தான் 2-3 பேர் கிளான்லேருந்து வெளியே அமிச்சேன். அதுக்கு நான் காரணம் நான் தான் வேற ஒன்று சொன்னேன். ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்கேம் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் வெளியே அமிச்சேன். கிளம்பி வெளியே போ, ஏன் அந்த வேலையை பார்க்குற, ஸ்டீவ் வந்துச்சா உனக்கு பிசி வேணுமா வாங்கிக்கோ, அது என்ன ஃப்ரிட்ஜு கேட்டுக்கிற, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறது அவர் என்ன உங்கள் வீட்டுக்காரரா? இப்போ ஸ்பான்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட மிஷின் கேளு, அவர் என்ன சுடி சப்பி வளர்ந்துருக்க, சுடுங்க பிரியா கேமிங், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க, தண்ணி அடிக்க கூப்பிட்டு போங்க, பூல் சப்பா கூப்பிட்டு போங்க, வாங்க 2 வாட்டி சப்பி விட்றவங்களா அப்படின்னு. இப்ப என்ன போச்சு, ஒரே ஒரு மானிட்டரிங் தான். நான் ட்ராக் அடிப்பேன்னு ஊருக்கே தெரியும், நான் எப்படி ட்ராக் அடிப்பேன் அப்படின்னு. ஒரே ஒரு மாசம் தான் ஆக்சுவலா. ஒரு ட்ராப் உங்களுக்கு தெரியுமா, வார ஆரம்பிச்சது ட்ராப் அடிக்க தான். அழகா மாட்டிக்கிட்டானுங்க. கூடவே சேர்ந்த ஒருத்தனை என்ன சொல்றானோ அது எனக்கு அப்படியே வரணும். நீயும் கூட அவன் கூட சேர்ந்து பேசு, நீயும் அவன் கூட சேர்ந்து என்ன பேசுறானோ பேசு, எனக்கு சீன் ஷாட்டு அவங்களோட இது மட்டும் கூட அப்படின்னு ஒரு பிரியா கேமிங். சூப்பர் சூப்பர், வெரி குட். இங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க பிரியா கேமிங், பாருங்க பின்னாடி, இங்க பாருங்க, ரிச்சில பாருங்க. ஐயோ, எங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஹெட்போன் இல்லையா? இருக்கு எங்கன்னு தெரியல. நானா அதான் பிரச்சனை. பாத்தீங்களா, அவ்வளவுதான். ட்ராக் அடிக்கிறது ஒரு மேட்டரா இருக்கு. ஏண்டா உனக்கு வியூஸ் வரலன்னு நீ ஸ்பான்சர்னு பேர்ல வந்து நீங்க பிரச்சனை இருக்கும்போது உன்னைய கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு மேட்டராடா. அப்படின்னு முடிச்சு விட்டேன். கூடயே 2 பேர் வச்சு, நீ இவனை பாரு, நீ அவனை பாரு, அவன் கூட நீ இதை பேசு, இவன் கூட நீ இதை பேசு, கடைசியில வந்து என்கிட்ட சொல்லுது எனக்கு இதை மட்டும் ஒப்பிச்சுட்டு நான் சிங்கிளா கூப்பிட்டு எல்லாத்தையும் மிரட்டி வாங்கிக்கிறேன் என்னென்ன பேசணும்னு. நேற்று எல்லாரும் இண்டிவிஜுவலா கூப்பிட்டு லைவ்ல பெரிய பிரச்சனை சொல்லி ஆஃப்லைன்ல போயிட்டு எல்லாரும் இண்டிவிஜுவலா கூப்பிட்டு நீ வா ஒப்பி சொல்லு கேள்வி. எனக்கு தெரியும், விஷயம் தெரிஞ்சது எனக்கு தெரியும். அவன் இருந்தாலும் வாயில வரணும்னு சொல்லி வாயில வந்து சொன்னேன், வாயில வர வைக்காம சொல்லு அப்படின்னு. ஈவில்பா. ஓகே ஓகே. என்னாச்சு, ஈவில் தானே அட்டாக் ரேட்னா வந்தா, மறந்துட்டியா? ஆமா ஆமா ஆமா, இல்ல நான் அது என்ன டைட்டன் பார்க்கல. அப்ப என்ன பார்த்தாங்க? ஏதோ ஒரு டைட்டன். பிரியா கேமிங் இப்படி விளையாட கூடாது. பிரியா கேமிங், நீங்க வந்து ஒரு சீன் இருக்கு புதுப்பேட்டையில, அங்க என்ன தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே நீங்க எட்டி பாத்தீங்கன்னா 3வது வீட்டுல எனிமே இருக்கான், அங்க ஒருத்தன் கிராஸ்ல விழுந்திருக்கான் அப்படின்னு டக்குன்னு ஒரே இதுல சொல்லணும். இவ்வளவு பெரிய டைட்டன் போகுது, கார் நான் ஓட்டுறேன், என்ன டைட்டன் கேட்டா ஏதோ ஒரு டைட்டன்றீங்க, கண்ணாடி வேற போட்டுருக்கீங்க, கண்ணு தெரியாம தடவிட்டே விளையாடுறீங்களா என்ன? இல்ல இல்ல, ஏன் சோடா புட்டி போட்டுருக்கீங்க, கண்ணு தெரியாத உங்களுக்கு? தெரியாதனால தான் போட்டுருக்கேன். அப்படியா, என்ன பவர்? எனக்கு +3. +3 பப்பா சாட் புட் 3.
அப்படின்னா சாபுத்திரி தெரியாது, சாபுத்திரி தெரியாது. சாபோத்ரியா? அதான் சட்ப சாட் பூட்டின்னு சும்மா சொல்லுவாங்க. பிரியா, நீங்க சென்னையிலே வளர்ந்தீங்களா? உங்களுக்கு வந்து ஊர் மொழியில எதுவும் தெரியலையே. நீங்க எங்க வளர்ந்தீங்க? சென்னையில தான் இருந்தேன். ஓகே ஓகே. ஃபுல்லா இல்ல, ஆனா நான் ஒரு 6th 8th படிக்கிற வரைக்கும், 10th வரைக்கும் சென்னை இருந்தேன். அப்புறம் திருச்சி போயிட்டேன். போதும் வரலாறு போதும். சரி, ஓகே. அதுலயும் ஒருத்தனை கூப்பிட்டு என்ன சொன்னேன், ஆக்சுவலா அவன்கிட்ட கிளிப் மாட்டிக்கிச்சு. ஓகேவா, அவனோட லைவ் கிளிப் மாட்டிக்கிச்சு. நான் என்ன தெரியுமா சொன்னேன், சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நான் வந்து உன்னை வெளியே அனுப்பிச்சிருவேன். ஏன் வெளியே அனுப்பிச்சேன்னு கேட்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன். அதுக்கப்புறம் உன்னை ஏன் வெளியே அனுப்பிச்சாங்கன்னு பிஓஐ போட்டு காமிப்பேன். பிஓஐ போட்டு காமிச்சா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு ஆப்போசிட்டா திரும்பிக்குவான். ஸோ அதனால பொச்சை மூட்டு நீயா அமைதியா போயிட்டு அமைதியா விளாண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிரு அப்படின்ட்டு நான். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னு முதல்ல சொல்லிட்டு நான் அவன்கிட்ட. ஹாய் மரணா, வேணாம் கேம்ஸ் வைட்டி, வா வெல்கம் வெல்கம் ப்ரோ. அலி அலி பியா கேம், கமான் பியா ஏவே, கமான் பியா ஏவே, கமான் கமான். வேற மாதிரி போடுறா. அவ்வளவுதான் பிரியா கேமிங். மாஸ் மாரணா மாஸ், சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். பிரியா ஹேரிங், அவ்வளவுதான். வெரி குட். மாஸ் மாரணா மாஸ். யூடியூப்ல உன்னே ஒண்ணுதான் நல்லவன, அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போறது பெட்ரு. குளிபறிச்சா யூடியூப்ல வந்து சஸ்டெயினே பண்ண முடியாது. ஏன்னா இங்க மக்கள் எல்லாரும் நார்மல் மக்கள் தான் பாக்குறாங்க. இங்க பாருங்க, பிரியா கேமிங் தயவுசெய்து சொல்லுங்க. பிரியா கேமிங் ஏன் கண்ணும் தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, முடியல என்னால. என்ன பிரியா கேமிங் முன்னாடி இருக்க ஆளு தெரிய மாட்டேங்கிறா உங்களுக்கு. ரெண்டு வேல் காட்டினா எவ்வளோ? 2. ஐயோ அப்பா, தெரியுதா? சூப்பர். ஈவில் மட்டும் தான் இருக்கான். பின்னாடி போங்க. அவன் நம்ம நானி போடுவோம். அவன் நானி மாதிரி நடிப்பான். ஏதோ சொல்லிட்டு இருந்த மறந்து போயிட்டேன். எதனா சொன்னேன் பிரியா கேமிங், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லவங்க இருப்பாங்க. ஆமா, இங்க பெட்டரா இருக்கிறது என்னன்னா ஒழுங்கா இருந்துட்டு போறது பெட்டரு. ஏன்னா எல்லாம் மக்கள் தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே என்ன பின்னாடி பெட்டக் ஷாட் அடிக்கிறான், என்ன துரோகம் பண்றான் அப்படின்னு ஒரு வன்மத்தில் தான் லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். அதுல நீ இப்படி இருந்தீனா ஒரேடியா முடிச்சு விட்டுருவாங்க. அட பொட்டை, நீ தான் அந்த பொட்டையா அப்படின்னு. அதே மாதிரி நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா ஒருத்தர், அந்த லாஸ்ட் ப்ராசஸ்ல இருக்கு, அதுவும் நடக்குது. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் சமயம். அதாவது என்னன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு 2 பேர் அரெஸ்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் அரெஸ்ட், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அரெஸ்ட். பிரியா கேமிங் அருமையான ஒரு எம்ஐபி, கைதட்டுகள். வெரி குட். பாத்தீங்களா, நீங்க M24 எடுத்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நான் எடுத்து கொடுத்துருவீங்க. நீங்க நாங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து திருட மாட்டோம், கில்லெல்லாம் வந்து எங்களுக்கு தான் வேணும்னு சொல்ல மாட்டோம். நாங்களாம் பொதுவா இருப்போம். அப்படியே எல்லாருக்கும் நண்பர்கள் நாங்கள். அந்த ஒரே காரணத்தினால தான் நாங்களாம் வந்து இத்தனை நாள் இருக்கோம். நாங்களாம் வன்மத்தாவா இருந்தாங்கன்னா எங்களாம் என்ன போட்டிருப்பாங்க. இந்த கோஸ்ட் டோப்பி நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நலமா? கோஸ்ட் டோப்பி சாப்பிட்டீங்களா? ஈவில் வாடா டே, இருங்க நான் அந்த கொண்டு வரேன். ஈவில் வாடா, வாடா. ஆமாவா இல்லையா? தல ஆமாவா இல்லையா? இப்ப நானே
வன்மத்தோட சுற்றி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற அப்படின்னு. நான் மட்டும் சூப்பர் சாட் வாங்கியிருந்தா இந்நேரம் நீங்கள் எனக்கு இவ்வளோ பண்ணியிருப்பீங்களா? நான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து நீயும் வாழ, நீயும் பண்ணு, நீயும் ஜெவின்றனால தான் உங்களுக்கு என்ன ஓரளவுக்காவது பிடிக்குது. இல்லைன்னா என் கேரக்டருக்கு சத்தியமாக உங்களுக்கு பிடிக்காது. நான் எவனையும் மதிக்க மாட்டேன். வாடா ஜாஜா பையா, போடா ஜாஜா பையான்னு போட்டு செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஒன்று என் கூட இருக்கவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன், அவ்வளோதான். என் கூட வந்துட்டு அவன் ஜெயிச்சிடணும், அவனுக்கு ஏதாவது ஒரு செஞ்சு கொடுத்துடணும். திட்டுவேன், கேம் எல்லாம் நான் திட்டுவேன், இல்லைன்னு சொல்லாது. என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்து என்னால் திட்டாமல் இருக்க முடியல. அது யாராவது எதாவது பண்ணிட்டா உடனே வன்மம் வந்து எனக்கு திட்டு வந்துடும். ஆனால் மனசால யாருக்கும் எந்த தவறுலாம் செஞ்சதே இது வரைக்கும் வாழ்க்கையிலே கிடையாது. என் எதிரி கூட உங்களுக்கே தெரியும்ல, நான் எதுவுமே பண்ணதே கிடையாது. நோ 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 அப்படின்னு போயிடுவேன். அது நான் ரொம்ப பயப்படுறது அது ஒரு விஷயம்தான். என்னைக்கு நான் வன்மமாக இருக்கணும் அன்னைக்கு என்னோட அழிவு ஆரம்பம். அதனால அது வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாருக்கும் எப்படி ஜனரஸாக இருக்க முடியுமோ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது தான் நான் பார்க்குறது. ஏன்னா எனக்கு தெரியும் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அழிவு அப்படின்னு. சும்மா 6 வருஷமா சும்மா டாப்ல இருக்க முடியுமா? கர்மா பார்த்துக்கும் தல, கர்மா பார்த்துக்கலாமே. நீங்கள் யூபிஐ பண்ணிட்டீங்களா?